அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானையே தனக்கு கணவனாக அடைய வேண்டும் என்று பாரித்த ஆண்டாள் ஆட்சியர் பாவனையிலே பாசுரங்களை தொடர்ந்து அருளி செய்து கொண்டு வருகிறாள். இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அந்த வாமனனாய் இருந்தவன் அவன் வந்து கூடுவனாகில் நீ கூடிடு என்று அவனை வேண்டுகிறாள். அடுத்த பாசுரம். பண்டு மாவலிதன் பெருவேள்வியில் கொண்டவன் மலர் கொண்ட கோல குரலுருவாய் சென்று கொண்ட கோலம் என்கிறாள். எம்பெருமான் வாமனனாக கொண்ட கோலம் அவனே மறுபடியும் கொள்ள வேணும் என்று நினைத்தாலும் கூட அவனாலும் கொள்ள முடியாத கோலம் அதுதான் கொண்ட கோலம் என்கிறார். அந்த அழகு மறுபடியும் வராது. இன்னொரு தடவை அவனே வாமனனாய் அவதரித்தால் கூட அந்த அழகு வருமா என்பது ஐயன்தான் என்பது போல கொண்ட கோல குரலுருவாய் என்று அழகான ஒரு குரலுருவாய் சென்று மாவலிதன் பெருவேள்வியில் என்ன பண்ணினான்? மாவலி அவன் ஒரு பெரிய சத்திரம் என்று ஒரு யாகத்தை செய்கிறான். அந்த யாகத்திலே யார் வந்து எது கேட்டாலும் அவர்களுக்கு கொடுப்பதையே தன்னுடைய விரதமாக கொண்டு அவன் ஒரு மாவலிதன் பெருவேள்வியில் அப்படி சென்றானாம். செல்லுகிற காலத்திலே எப்படி சென்றான் என்னால், அண்டமும் நிலனும் அடியொன்றினால், அண்டம் நிலன் இவையற்றையும் இரண்டையும் அடி ஒன்றினால் என்கிறார். ஆஹா, அண்டத்துக்கு ஓரடி ஒவ்வொரு அடியினால் என்று பொருள் கொள்ள வேணும். ஆஹா, அண்டத்தை ஓர் அடியினாலும் அந்த நிலத்தை ஓர் அடியினாலும் அளந்தான். அண்டமும் நிலனும் அடியொன்றினால் முன்கொண்டவன், முற்காலத்திலே கொண்டவன், என்றைக்கோ அப்படி கொண்டான் என்று சொல்லுகிறார். உடனே இங்க ஒரு கேள்வி கேட்டார் பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியரை. இங்க 2 அடிதானே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் 3 அடிகளாலே அளந்தான் என்று அப்படி என்றோ வேதங்கள் சொல்லுகின்றன, புராணங்கள் சொல்லுகின்றன. ஆனால் அண்டமும் நிலனும் என்று 2 அடிகளைத்தானே ஆண்டாள் தெரிவித்தாள் என்று பராசர பட்டரை கேட்டாளாம். உடனே பராசர பட்டர் என்ன சொன்னாராம், ஓரடியாலே இந்த கீழுலகங்களை அளந்தான், ஓரடியாலே மேலுலகங்களை அளந்தான், ஆனால் 3வது அடியாலே எதை அளந்தான் என்பது அவனுக்குத்தான் தெரியும் என்று வேதமே சொல்லிவிட்டது. பரோமாத்திரையா தனுவாபிரதான என்று அவன் அளந்த விடயம் அவனுக்கே அன்றோ தெரியும், அதை நாம் அறிய முடியாதே என்பதனாலே ஆண்டாள் இப்படி சொல்லிவிட்டாள் என்று வேடிக்கையாக பராசர பட்டர் சாதித்தாராம். அப்படி அண்டமும் நிலனும் அடியொன்றினால் முன்கொண்டவன் என்று தன்னுடைய உடைமை அந்த பூமி, அதை பெறுவதற்கு தான் யாச்சகனாய் வந்தான் என்று அந்த எம்பெருமானை சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நானும் உடைமை என்றோ? அப்படி இருக்கிற பொழுதோ என்னை அவன் கொள்ளுவதற்கு வர வேண்டாமா? அப்படி அவன் வருவனாகில் கூடலே நீ கூடிடு என்பதாக அந்த வாமனனுடைய அழகிலே ஈடுபட்டு கண்ணனை நினைக்கிற பொழுதெல்லாம் வாமனனை நினையாமல் இருக்க முடியாது. வாமனனை நினைக்கிற பொழுதும் கண்ணனுடைய நினைவு வரும். ஆக கண்ணனுடைய அழகு அதுவும் கொண்ட கோலம்தான், இந்த வாமனனுடைய அழகு அதுவும் கொண்ட கோலம்தான். அது முன் கொண்டவன் என்றால் அன்றைக்கு கொண்டவன், அதுவும் பண்டு மாவலிதன் வேள்வியில் என்று அந்த காலம், அதுவும் ஒரு காலம். எப்படிப்பட்ட காலம், என்ன அழகாக வந்தான். அந்த விரோதியான மகாபலிக்கு அவனுடைய காட்சி கிடைத்தது, ஆனால் அந்த காட்சி எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்பதாக இங்கே தன்னுடைய அந்த ஆற்றாமையை வெளிவிடும் விதமாக அந்த பெண்களுக்கு தன்னை மிகவும் குழைந்து கொடுப்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமானோடு கூட முடியுமாகில் கூடலே நீ கூடிடு என்று பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். மலையின் பொருளாய் மதமொழுகுவாரணம் உய்ய வலித்தார்
எம்பெருமான் எப்படிப்பட்ட மேன்மையுடையவன் என்றால் பழகு நான்மறையின் பொருளாய் என்று 4 வேதங்களுடைய பொருளாய் இருக்கிறவன் பகவான். நான்மறையின் பொருள் என்றால் வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா என்று பகவத்கீதையிலே அவனே அருளி செய்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே எல்லா வேதங்களாலும் தெரிவிக்கப்படுபவன் யார் என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஆகையினாலே பழகும் நான்மறையின் பொருள் என்றால் நான்மறையின் உட்பொருள் வேதத்தை, வேதத்தின் சுவைப்பயனை என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆகையினாலே அவன் வேதமே வடிவெடுத்தவன், வேத ஸ்வரூபமாயிருக்கிறவன். அத்தனை வேதங்களாலும் சொல்லப்படுகிற பரம்பொருள் யாவன் என்றால் அது இந்த எம்பெருமான் தான் என்று அவனுடைய மேன்மையை பழகு நான்மறையின் பொருளாய் என்று பொருளாய் நிற்கிறவனவன். அவன் என்ன செய்தான் என்றால் மதமொழுகு வாரணம் உய்ய வழித்தான் என்று. மதமொழுகு வாரணம் என்றால் ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வான். அந்த கஜேந்திர ஆழ்வான் எம்பெருமானை பற்றினான். அந்த முதலையினிடத்திலிருந்து தன்னை எம்பெருமான் காக்க வேண்டும் அல்ல, தான் கையாலே பறித்த அந்த தாமரை பூவை எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த கஜேந்திர ஆழ்வான் பிரார்த்தித்துக் கொண்டான். அவன் பிரார்த்தித்துக் கொண்டபடியே என்ன செய்தான், அவனுக்கு அந்த உய்வை அளித்தான் எம்பெருமான். அவனை சொல்லுகிற பொழுது வாரணம் உய்ய வழித்த எம் அழகனார் என்று அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் செய்வதற்காக அவன் அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்தானே, அந்த ஓடி வந்த ஓட்டத்திலேயும் அற்புதமான அழகு. என்ன அழகு, என்ன அழகு! இப்படி அவன் ஓடி வருகிற பொழுதும் கூட அவனுடைய அழகைத்தான் இங்கே அனுபவிக்கிறாள் ஆண்டாள். அந்த வாரணம் உய்ய வழித்த எம் அழகனார். அந்த வாரணம் யானை எப்படி இருந்தது என்றால் மதமொழுகு வாரணம் என்ற அந்த காலத்திலேயும் கூட அது மதஜலத்தை பெருக்கிக் கொண்டிருந்ததாம். அதாவது என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால் எம்பெருமானை வணங்குகின்ற காலத்திலேயே கூட தன்னுடைய அந்த ராஜச குணம் வெளிப்படும்படியாக மதஜலத்தை பெருக்கிக் கொண்டிருந்தது. ஆனால் எம்பெருமான் அதை பொருள்படுத்தவில்லை. அவன் தன்னுடைய திருவடிகளிலே அடிபணிந்தானே, அதையே குவாலாக கொண்டு, அதையே பெரிதாக கொண்டு அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு அவன் அனுகிரகம் செய்தான் என்கிறபடியினாலே அடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் அவர்களுக்கு அவன் அருளுவான் என்பது இந்த சரித்திரத்தாலே தெரிவிக்கப்படுகிறதா. ஆக மதமொழுகு வாரணம் உய்ய வழித்த எம் அழகனார். அது மட்டுமல்ல, அணியாய்ச்சியர் குழகனார் என்று ஆய்ச்சியர்களுக்கு அவன் குழகன். குழகன் என்கிற சப்தத்திற்கு என்ன பொருள் என்றால் மிகவும் குழைந்து குழைந்து பழகுகிறவன் என்பது பொருள். ஆஹா, எடுத்தாரெல்லாம், அதாவது எடுத்தாரோடெல்லாம் சென்று கொடுத்தார் முளை உண்ணக்கூடிய குழந்தை, அதைத்தான் குழகன் என்கிற சப்தத்தாலே அப்படி பெரியவாச்சான் பிள்ளை, மணவாள மாமனிகள் போன்ற ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே காட்டியிருக்கிறார்கள். குழகன் என்றால் குழைந்து குழைந்து பழகுகிறவன் என்பது பொருள். ஆகினாலே இங்கே அணியாய்ச்சியர்தம் குழகனார் என்றால் அந்த ஆய்ச்சியர்களிடத்திலே எவ்வளவு குழைந்து பழகுகின்றான் கண்ணன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நானும் அடைய வேண்டும், என்னிடத்திலேயும் அவன் குழகனாய் இருக்க வேண்டாமா என்பது போல அப்படிப்பட்ட குழகனார் இருவரில் கூடிடு கூடலே கூடலே நீ கூடிடு என்று இந்த 10வது பாசுரத்திலே அதை வேண்டிக் கொள்ளுகிறாள். அந்த கூடலை பார்த்து வேண்டிக் கொள்ளுகிறாள். முடிவாக கடைசி பாசுரத்திலே இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு பயன் தெரிவிக்கிறாள். இது 11வது பாசுரமாக அமைந்திருக்கிறது. ஆய்ச்சியர்கள் எல்லாம் அந்த காலத்திலே கூடல் இழைத்தார்கள். அதாவது கூடல் இழைப்பதாவது பெரியதாக ஒரு வட்டத்தை முதலிலே வரைந்து கொண்டு மணலிலே அதற்கு நடுவிலே சிறு சிறு வட்டங்களை அப்படி சுழித்துக் கொண்டே செல்வது. முடிவிலே அந்த எத்தனை வட்டங்கள் சிறு வட்டங்கள் சுழித்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது அதனுடைய கூட்டுத்தொகை 2ஆக வந்தால் அவனோடு நாம் சேருவோம் என்று நினைப்பது, அது ஒற்றைப்படையாக வந்தால் நாம் தனியாக நின்று விடுவோம் என்று நினைத்து வருந்துவது, இதை தவிர வேறு வழி இல்லை என்று இப்படி இருப்பது. இதற்குத்தான் கூடல் இழைத்தல் என்று பெயர். சகுனம் பார்ப்பது போல ஒரு காரியம் இது. இப்பொழுது அப்படி கூடல் இழைத்த அந்த ஆய்ச்சியர்கள் அந்த கூடலையே வேண்டிக் கொள்ளுகிறார்கள். கூடல் இழைக்கிற காலத்திலேயே அந்த சிறு சிறு வட்டங்களை கையாலே சுழிக்கின்ற பொழுது கண்ணனோடு நான் கூட பெற வேண்டும், ஆயினாலே கூடலே நீ 2ஆக வந்து விடு, அந்த கூடலே நீ கூடிவிடு என்று அந்த ஆய்ச்சியர்கள் எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டார்களாம். அதைத்தான் இந்த 10 பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்ததாக இப்படி கடைசி பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். உணர்தல் புணர்தலை நேடு நின்னா
நிறைவுகளாக்கியர் கூடலை உழல்கோதை முன்கோரியா பாடல் பத்தம் வல்லார்க்கு இல்லை பாவமே. ஊடல் கூடல் என்னால் அதாவது கண்ணபிரானோடு ஊடல் கொண்டிருந்தது. ஊடல் கூடல் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஊடலை கொண்டிருத்தல் என்று பொருளாம். ஆக ஊடல் கண்ணனோடு ஊடல் பதிகம் எங்கே சென்றது என்னால் கீழே கோழி அழைப்பதன் முன்னம் என்கிற திருமொழி அந்த 10 பாட்டிலே என்ன தெரிவிக்கப்பட்டது? ஐயோ, இப்படியெல்லாம் எங்களுடைய வஸ்திரத்தை அபகரித்துக் கொள்ளாதே, உன்னோடு நாங்கள் சேரமாட்டோம், சேர்ந்தால் பெரியவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னாலே அது ஊடலோடு சேர்ந்தது. ஆகையினாலே அது ஊடலோடு கூடியது. ஆகையினாலே ஊடல் கூடல். அதற்கு மேலே அவனுக்கு உணர்த்துதல் என்னால் அவனிடத்திலே தங்களுக்கு இருக்கிற அன்பையெல்லாம் உணர்த்துதல், அதுதான் உணர்தல். அதற்கு மேலே அந்த அன்பை உணர்ந்து கொண்டால் அதற்கு பிறகு புணர்தல் என்று கண்ணபிரானோடு அந்த கோபிகைகள் சேர பெறுதல். ஆக ஊடலோடு சேர்தல், அதற்கு மேலே அவனுக்கு உணர்த்துதல், அதற்கு பிறகு அவனோடு புணர்தல் என்று 3ஐயும் தெரிவித்தாள். இப்படி ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை அதை சொன்னவர்கள் யார் என்றால் நீடு நின்ற நிறைவுகள் ஆய்ச்சியர் கூடல் என்று அந்த ஆய்ச்சியர்கள் அவர்கள் நீடு நின்ற நிறைவுகள் ஆய்ச்சியர். அவளுக்கு பெரிய புகழாம். கண்ணபிரானை அவர்களெல்லாம் அவன் பட்டினியிட்டு பட்டினி கொண்டு இவர்கள் முன்னாலே அவன் காத்து கொண்டிருப்பானாம், என்றைக்கு இவள் முகம் கொடுப்பாளோ என்று. ஆஹா, ஒருத்தி கண்ணனை 4 நாள் பட்டினி கிடக்க விடுவலாம், இன்னொருத்தி கண்ணனை 8 நாள் பட்டினி கிடக்க விடுவலாம். அப்படியெல்லாம் செய்து அதுதான் தங்களுக்கு புகழாக உடையவர்கள் அவர்கள் என்று எம்பார் என்கிற ஆச்சாரியர் அருளி செய்தாராம். அப்படிப்பட்ட ஆய்ச்சியர் கூடலை குழல் கோதை முன்கூறிய பாடல் என்று குழலை நல்ல அழகிய குழலை உடையவளான அந்த ஆண்டாள் அவர்களை அருளி செய்த பாடல். அந்த பாடல் 10 வல்லார்க்கு பாவம் இல்லை, எந்த பாவங்களும் கிடையாது, அவர்கள் எம்பெருமானோடு எந்த தடையும் இல்லாமல் சேரப்பெறுவர்கள் என்று சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறாள். ஆண்டாளுடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஓர் அறிவிப்பு. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம்